நாராயணா. போன வீடியோவில் நம்ம திருவள்ளரை திவ்ய தேசத்தை பற்றி பார்த்தோம். அந்த திவ்ய தேசத்தோட தொடர்ச்சியை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கோவிலுக்கு இன்னொரு சிறப்பம்சம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, இந்த கோவிலில் மொத்தம் 2 வாசல். ஒன்று உத்தராயண வாசல், இன்னொன்று தட்சிணாய வாசல். இந்த உத்தராயண வாசல் அப்படின்றது தை மாதத்துலேருந்து ஆனி மாதம் வரைக்கும் திறந்துருக்கும். 6 மாதம் இல்லையா, அது மொத்தம். இந்த 6 மாதத்தில் நம்ம எப்போ போனாலும் உத்தராயண வாசல் வழியாக தான் போய் நம்ம பெருமாள் சேவிக்க முடியும். அதே மாதிரி தட்சிணாய வாசல் வழியாக போய் நம்ம பெருமாளை சேவிக்கணும் அப்படின்னா ஆடி மாதத்துலேருந்து மார்கழி மாதம் வரைக்கும் 6 மாத காலம் இல்லையா, அப்போ எப்போ போனாலும் நம்ம தட்சிணாய வாசல் வழியாக நம்ம இந்த பெருமாளை சேவிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பெருமாளுக்கு இன்னொரு பெயர் இருக்குது. அது என்ன பெயர் அப்படின்னா, ஸ்வேதபுரிநாதன் அப்படின்றது இந்த பெருமாளுக்கு இன்னொரு திருநாமம். இந்த ஸ்வேதபுரிநாதன் அப்படின்ற பேர் இந்த பெருமாளுக்கு எப்படி வந்தது அப்படின்னா, இவர் சிபி சக்கரவர்த்திக்கு ஸ்வேதவராகன் ரூபமாக காட்சி தந்தாராம். அது என்ன ஸ்வேதவராகன் அப்படின்னா, ஸ்வேதவராகன்றது ஒரு சமஸ்கிருத பேர். தமிழில் அப்படின்னா வெள்ளை பன்றி அப்படின்னு அர்த்தம். இவர் சிபி சக்கரவர்த்திக்கு வெள்ளை பண்ணியாக காட்சி தந்தார் இல்லையா, அந்த ஸ்வேதவராகனாக வந்ததுனால இந்த பெருமாளுக்கு ஸ்வேதபுரிநாதன் அப்படின்னு இன்னொரு பெயர் இருக்குது. அதே மாதிரி இந்த ஸ்தல பேர் சொல்லும் பொழுது எப்படி சொல்லுவா சில பேர் அப்படின்னா, ஸ்வேதகிரி அப்படின்னு சொல்லுவா. வெள்ளை கலரில் மலை இருக்குது இல்லையா, அதனால் இந்த இடத்த ஸ்வேதகிரி அப்படின்னு சொல்லுவா. அதுக்கப்புறம் இந்த கோவிலுக்கு நம்ம பெருமாள் சேவிக்க வரும்பொழுது முதல்ல ஒரு 18 படிக்கட்டு ஏறணும். அந்த 18 படிக்கட்டு என்ன அப்படின்னா, பகவத்கீதையில் மொத்தம் 18 அத்தியாயம் இருக்கு இல்லையா, அந்த 18 அத்தியாயத்தை குறிக்கிறது தான் அந்த 18 படிக்கட்டு. அதெல்லாம் நம்ம ஏறி போனால் அங்கே ஒரு கிருஷ்ணர் சன்னதி வரும். அதை சேவிச்சதுக்கு அப்புறமா திருப்பி ஒரு 4 படிக்கட்டு ஏறணும். அந்த 4 படிக்கட்டும் 4 வேதங்களை குறிக்கிறது. அதுக்கப்புறமா ஒரு 5 படிக்கட்டு வரும். அந்த 5ம் பஞ்சபூதத்தை குறிக்கிறது. அதுக்கப்புறம் ஒரு 8 படிக்கட்டு நம்ம ஏறணும். அந்த 8 படிக்கட்டும் என்ன அப்படின்னா, ஆம் நமோ நாராயணா அப்படின்ற தாரக மந்திரத்தை குறிக்கிற அந்த 8 எழுத்து மந்திரம். அதுக்கப்புறமா 24 படிக்கட்டு ஏறணும். அந்த 24 படிக்கட்டும் என்ன அப்படின்னா, காயத்ரி மந்திரத்தில் மொத்தம் 24 எழுத்து இருக்கு இல்லையா, அதனால் 24 படிக்கட்டு. இவ்வளோ படிக்கட்டும் நம்ம கடந்து போனால் அந்த பெருமாளை சேவிக்கலாம். அப்படின்னா அந்த பெருமாளுக்கு எவ்வளோ ஏற்றம் இருக்கணும். அதுக்கப்புறமா இந்த கோவிலோட நந்தவனத்தை யோகி புண்டரிகாட்சன் வச்சார் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அந்த நந்தவனத்தை பற்றி தேசிகர் ரொம்ப புகழ்ந்து பாடியிருக்கார் அவருடைய பாடலில். அதுக்கப்புறமா உய்யக்கொண்டாரோட அவதார ஸ்தலம் தான் இந்த க்ஷேத்திரம். இந்த உய்யக்கொண்டார் யார் அப்படின்னா, ராமானுஜருடைய சீடர்களில் ஒருத்தர் தான் உய்யக்கொண்டார். அவரோட அவதார ஸ்தலம் இந்த ஊர். அதனால் இந்த கோவிலோட சன்னதியை நம்ம பார்த்தோம்னா மொத்தம் 8 சன்னதி இருக்குது. இந்த 7 மூலவர்கள் இருந்தா இல்லையா, பங்கஜவல்லி தாயார், புண்டரிகாட்சன் பெருமாள்லாம் இருந்தார் இல்லையா, அது ஒரு சன்னதி. அதுக்கப்புறமா செங்கமல வள்ளி தாயாருக்கு தனி சன்னதி, ஆண்டாள் நாச்சியார் ஒரு சன்னதியில் இருக்கா, சக்கரத்தாழ்வார் ஒரு சன்னதியில் இருக்கிறார். அதுக்கப்புறம் சிவபெருமான் நீலிவனேஸ்வரர்ன்ற திருநாமத்தோட ஒரு தனி சன்னதியில் இருக்கார். அதுக்கப்புறம் உய்யக்கொண்டார் சுவாமிகள், அதுக்கப்புறமா ராமானுஜர், அப்புறம் ஆழ்வார்கள் எல்லாருக்கும் சேர்த்து ஒரு சன்னதி. இப்படி 8 சன்னதி இந்த கோவிலில் மொத்தம் இருக்குது. இந்த கோவிலில் பங்குனி மாதம் அவிட்ட நட்சத்திரத்தில் சேத்தி சேவை பண்ணுவா. அப்போ என்ன பண்ணுவான்னா, ஒரே சிம்மாசனத்தில் பெருமாளோட 2 தாயாரையும் வச்சு சேத்தி சேவை பண்ணுவாள். அப்போது எப்பயுமே சாதாரணமாக செங்கமவல்லி தாயார் தனி சன்னதியில் இருப்பாள். பெருமாளோட கூடவே இருக்கிறது எப்பயுமே பங்கஜவல்லி தான், அதுவும் பெருமாளோட வலது பக்கம் தான் இருப்போம். ஆனால் இந்த சேத்தி சேவம் போது செங்கமல வள்ளிக்கு வலது பக்கத்தை விட்டுட்டு பங்கஜவல்லி என்ன பண்ணுவாளாம், இடது பக்கம் போய் இருப்பாளாம். இந்த கோவிலில் சேத்தி சேவை நடக்கும் பொழுது இப்படி தான் எப்பயுமே நடக்கும். பெருமாள் நடுவில் வலது பக்கம் செங்கமல வள்ளியும் இடது பக்கத்தில் பங்கஜவல்லி தாயாரும் இருப்பா. அப்புறம் இந்த கோவிலில் மொத்தம் 2 வாசல் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அது தவிர்த்து 3வது வாசல் ஒன்று இருக்குது.
அது என்னென்னா நாழிகேட்டான் வாசல். இந்த நாழிகேட்டான் வாசல் என்ன அப்படின்னா, இங்கே தாயாருக்கு தானே ஏற்றம் அதிகம். அதனால் செங்கமல்லி தாயார் வந்து முதல்ல புறப்பாடாகும். அவள் தான் முதல்ல போவோம். அவளுக்கு பின்னாடி தான் பெருமாள் வருவார். முதல்ல வீதி உலா அவளுக்கு காமிச்சதுனால அவள் வந்து நாழிகேட்டான் வாசலில் வந்து நின்றுருவா. அதுக்கப்புறம் தான் பெருமாள் பின்னாடி வருவார். பெருமாள் வந்த உடனே நேராக அவளால் சன்னதிக்கு போக முடியாது. நாழிகேட்டான் வாசல் வழியாக தான் சன்னதிக்கு போக முடியும் பெருமாள். அதனால் தாயார் அங்கே நின்றுருக்கனால அவரும் அங்கே நிற்பார். அப்போ தாயார் கேட்பாலாம், ஏன் இவ்வளோ லேட்டு, எங்கே இவ்வளோ நேரம் இருந்தீங்கோ, எந்தெந்த தெருவில் எவ்வளோ நேரம் நிந்திங்கோ அப்படின்லாம் பெருமாளை வந்து நாழி கேட்பாலாம். அந்த கேள்விக்கெல்லாம் பெருமாள் பதில் சொல்கிறதா ஒரு ஐதீகம். அதுக்கப்புறமா பெருமாளுக்கு வழிவிட்டு சன்னதிக்கு போங்கோன்னு தாயார் பெர்மிஷன் கொடுத்ததுக்கப்புறம் தான் பெருமாள் வந்து தன்னோட சன்னதிக்கு போவாராம். அதுக்கப்புறமா இந்த இடத்துல ஒரு ஸ்வஸ்திக் குளம் அப்படின்னு சொல்லுவாள். அது என்னென்னா, இந்த மேலேந்து பார்த்தா இந்த ஸ்கை வியூ, ஈகிள் வியூ அப்படிலாம் சொல்லுவா இல்லையா, அது வழியாக பார்த்தோம்னா அது வந்து ஸ்வஸ்திக் ஷேப்பில் இருக்குமா அந்த குளம். ஒரு பக்கத்து குளத்தில் நம்ம குளிச்சுட்டு இருந்தோம்னா அடுத்த பக்கத்தில் இருக்கவாளால் பார்க்க முடியாது, அந்த மாதிரி இருக்குமா. அந்த குளத்துக்கு வந்து சில பேர் மாமியார் மருமகள் குளம் அப்படின்னு சொல்லுவா. இன்னும் சில பேர் வந்து 4 மூலக்கிணறு அப்படின்னு சொல்லுவா. அதுக்கப்புறம் இன்னும் சில பேர் வந்து மறுபிண்டு பெரிய கிணறு அப்படின்னு சொல்லுவாள். அது என்ன மறுபிண்டு அப்படின்னா, இந்த குளத்தை வெட்டியிருப்பார் இல்லையா ஒரு அரசர், அவருடைய சிறப்பு பெயர் மறுபிண்டாம். அதனால் மறுபிண்டு பெரிய கிணறு அப்படின்னு இன்னும் சில பேர் சொல்லுவா. அதுக்கப்புறம் இந்த கோவிலோட விமானம் பேர் விமலாகிருத்தி விமானம் அப்படின்னு பேர். இந்த கோவிலுக்கு மொத்தம் 7 தீர்த்தங்கள் இருக்குது. அது என்னென்ன தீர்த்தம் அப்படின்னா, குசத்தீர்த்தம், மணிகர்ணிகா தீர்த்தம், சக்கர தீர்த்தம், புஷ்கல தீர்த்தம், வராக தீர்த்தம், கந்தஷீர தீர்த்தம், அதுக்கப்புறமா பத்ம தீர்த்தம். இந்த மாதிரி மொத்தம் 7 தீர்த்தங்கள் இந்த கோவிலுக்கு இருக்குது. அதுக்கப்புறமா இந்த கோவிலுக்கு மங்களாசாசனம் பண்ணது மொத்தம் 2 ஆழ்வார்கள். ஒருத்தர் நம்மளுடைய பெரிய ஆழ்வார், இன்னொருத்தர் திருமங்கை ஆழ்வார். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு திவ்ய தேசத்தை நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தயவுசெய்து ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் போடுங்க. ஃபோன் பண்ணி நல்லாயிருக்கும் உங்கள் வீடியோ, நாங்கள் பார்க்குறோம் அப்படின்லாம் நிறைய பேர் புகழறீங்கோ. அதை வந்து நீங்கள் என் காதால் கேட்குறதுக்கு பதிலாக கமெண்ட்ஸில் போட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக எனக்கு இருக்கும். அதுக்கப்புறமா யாருக்காவது வேணும் அப்படின்னா கூட அவளுக்கும் ஷேர் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அதுக்கப்புறம் இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்ததுக்கு எல்லாருக்கும் நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.